சோழி முடிஞ்சு போங்க நண்பர்களே, சோழி முடிஞ்சு. இதுக்கப்புறம் நைட்டு என்னென்ன கண்டென்ட் வரப்போ நமக்கு தெரியல. பூரா பயிலும் கண்ணை கழுவிட்டு பாருங்க. டே ஆல்ரெடி வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி கண்டென்ட் போயிட்டு இருக்குது. ஆண்கள் பெண்கள் இந்த கான்செப்ட் இருக்கும் போதே அவன் எப்படி கண்டென்ட் பண்றானு, அப்ப அந்த கோடை தூக்கிட்டு அவன் என்ன பண்ணுவானு அதை தான் பண்ணிட்டாங்க நண்பர்களே. அப்ப இதுக்கப்புறம் நமக்கு இரவு நேர கண்டென்ட் கலர் கலரா வரப்போது. மருத்துவ முத்தம், கலர் கலரான முத்தம், கட்டுப்பிடி வைத்தியம், இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணிட்டாங்க, ஆஹா இவன்ல இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி 70வது நாளுக்கு அப்புறம் இந்த கோடை தூக்கிடுவாங்க. இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்காது. அந்த கான்செப்ட் தூக்கிட்டு மெர்ஜ் பண்ணி போட்டு மொத்தமா பழைய சீசன் மாதிரி கொண்டு போயிடுவாங்கன்னு சொன்னா, பட் அவ்வளவு நாளா அவனால பொறுக்க முடியல. ஏன்னா கண்டென்ட் விடுறது சுத்தமா வரல. ஆண்கள் பெண்கள் ஒரு கான்செப்ட் வச்சும் பயங்கரமா அடிச்சு பண்ணுவேன், பயங்கரமா கான்ட்ரவர்சி வரும், அதை வச்சு ஷோ நடத்திடலான்னு பார்த்தாங்க. பட் இவனை எல்லாருமே மிச்சரா தான் இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் எதுவுமே ஒத்து வரல. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 50வது நாள் பரிசா அந்த கோடை தூக்க போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நோ மோர் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் 50வது நாள் திங்கக்கிழமை, அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் திங்கக்கிழமை வந்து தூக்கிடுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இதுக்கப்புறம் எப்படி ப்ரோ கண்டென்ட் வரும் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கண்டென்ட் வருங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நிறைய பேர் வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு பெண்கள், நான் பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன், ஆண்கள்லாம் மோசம்னு சொல்லி ஒளிஞ்சிருந்தாங்க. ஆண்கள் பெண்கள்லாம் மோசம். ஆனா ஆண்களை நான் அப்படி எதுவும் பார்க்கவே இல்லை, பெண்கள்ட்ட மட்டும் தான் நிறைய பேர் பார்த்துருந்தேன். ஆனந்தி, அடுத்தது இப்ப மஞ்சள் வந்திருக்காங்களா, மஞ்சள்லாம் ரொம்ப மோசம், பாய்ஸ் ரொம்ப புள்ளி பண்றாங்க, பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் கீழே போட்டு மிதிக்க பாக்குறாங்க அப்படிலாம் நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே பேச முடியாது. ஏன்னா ஃபுல்லா மெர்ஜ் பண்ணிடுவாங்க. இங்க இருக்க நிறைய பேர் இங்க இருப்பாங்க, இங்க இருக்க நிறைய பேர் அங்க இருப்பாங்க, மாத்தி இருப்பாங்க. சோ அதனால அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கறனால நிறைய கண்டென்ட் காணாம போகும், நிறைய கண்டென்ட் மேல வரும் புதுசா. ஏன்னா புதுசா டீம் சேருவாங்க, புதுசா கேங் ஃபார்ம் ஆகும், புதுசா இண்டிவிஜுவல் பிளே தெரியும், புதுசா நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா பார்க்க முடியும். அதுவும் இரவு நேரங்களில் கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ப்ரோ, இந்த வீட்டுக்குள்ள இந்த கான்செப்ட் செல்ல இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு 20ஆம் நாளே தெரிஞ்சுட்டு, பட் இப்போ ஏன் தர்ஷிகாவை சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சுட்டு. ஏன்னா தர்ஷிகா வந்து வீட்டுக்குள்ள விஷால் கூட பயங்கரமா கண்டென்ட் பண்றாங்க. விஷால் மட்டும் இல்லங்க, பவித்ரா, ராணவ் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா கண்டென்ட் பண்றாங்க. அது ஒத்துக்கிட்டாங்க நீங்க ஓப்பனா, ராணவ் பவித்ரா ரெண்டு பேருமே கண்டென்ட் தான் பண்றாங்க அப்படிங்கிறது. சோ அதனால வரப்போற நாட்கள்ல இவங்க ரெண்டு பேருக்கான ஜோடி கண்டென்ட் வெளியே தெரிய போகுது. ஏன் எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வந்து இப்ப ட்ரூத் ஆர் டேர் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ட்ரூத் ஆர் டேர்ல மாத்தி விஜய் விஷாலுக்கும் நம்ம அவங்க பேர் என்ன தர்ஷிகாவுக்கும் டேர் வரும்போது ரெண்டு பேருக்கும் ஒன்று சொல்றாங்க, ஜாக்லின் கொளுத்தி போடுறாங்க. இப்போ தர்ஷிகா பத்தி சொல்றாங்க, இந்த வீட்டில் உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஆனா அந்த மனுஷனை வெளியே பார்த்துருந்தா கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணியிருப்பேன், அந்த மனுஷன்ட்ட பேசியிருப்பேன், யாருன்னு சொல்லி அந்த மனுஷன்ட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நேராக போயிட்டு நம்ம விஜய் விஷால் பக்கத்தில் உட்காந்து விஜய் விஷால் கையை பிடிச்சிட்டு, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் மட்டும் உங்களை வெளியே பார்த்துருந்தா கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு செல்லமா தட்டிட்டு வராங்க. அப்போ இப்பவே எப்படின்னா கோடு இல்ல, ரூல்ஸ் இல்ல, மாறி இருந்துக்கலாம்னா சொல்ல முடியல. தர்ஷிகா வந்து விஷாலோட பெட்ல, விஷாலோட அப்படி சொல்ல வர, ஐயோ விஷாலோட பெட்ல உட்கார்ந்துருப்பாங்க, உட்கார்ந்து பேசுவாங்கன்னு சொல்ல வரேன். நீங்க சும்மா நினைச்சுக்கலாம், தப்பாவே புரிஞ்சுக்க நண்பர்களே. கண்டென்ட் அப்படி கண்டென்ட் வரும். ஏன்னா நைட் நேரம் பேச முடியல, இப்போ உங்களால அந்த கோடு இருக்கனால தாண்டி வந்து பேச முடியாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்னா உட்காந்து பேசுவாங்கன்னு சொல்றேன், மனம் திறந்து பேசுவாங்க. அதை வச்சு நமக்கு நிறைய மனம் திறந்த கண்டென்ட் கிடைக்கும். அப்படி சொல்ல வரேன், நான் தப்பா எதுவும் பேச மாட்டேன். நம்ம அப்படி கிடையாது ப்ரோ, நம்ம என்னைக்குமே அப்படி கிடையாது. அடுத்த பவித்ரா, ராணவ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கண்டென்ட் பயங்கரமா பண்றாங்க. அந்த கண்டென்ட் அவங்க ஓப்பனா அந்த ட்ரூத் ஆர் டேர் கேம்ல கூட ஒரு சில இடங்களை ஒத்துக்கிட்டாங்க. சோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த கான்செப்ட் இல்லைன்னா கண்டிப்பா ராணவ் பவித்ரா இருக்க இடத்துட்டு போய் ஏ பவி என்ன பண்ற பவி அப்படின்னு சொல்லி பேசுவான். அங்க இருந்து கண்டிப்பா பவித்ரா ஏ ராணவ் வாடா ஒண்ணுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பேசுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள காதல் கண்டென்ட் தான் இருக்க போகுது. இப்ப புரியுதா ஏன் நம்ம 200% அக்காவை எவிக்ட் பண்ணலன்னு? ஏன்னா அக்கா தானே காதல் கண்டென்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப புரியுதா ஏன் சாச்சனை வெயிட் பண்ணல? ஏன்னா சாச்சனா பொறுத்தவரைக்கும் அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி இண்டிவிஜுவல் பே தான் ஆடுறா. ஏன்னா அவ யாரையுமே நம்ப மாட்டுக்கா, எல்லாரும் முதுகிலே குத்த தான் செய்றா. ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தா அந்த நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி தெரிஞ்சா அந்த இன்னொரு ஆள்கிட்ட போய் கொளுத்தி போட்டு அங்க போய் ஒரு சண்டை கிளப்பி விட்டுருப்பா. சோ அந்த வகையில இதுக்கப்புறம் யாருமே ஒளிஞ்சு ஒரு கேம் ஆட முடியாது. இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா எவன் தட்டுற அளவுக்கு தைரியம் இருக்கோ அவன் தான் ஜெயிப்பான். ஓகேவா? இவ்வளவு நாள் டீம்னு ஒளிஞ்சுக்கிட்டாங்க, டீம்னு தப்பிச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் டீம்னு தப்பிக்க முடியாது. ஒரு டாஸ்க்னு போறதா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசுவாங்க. ஓகேவா? எல்லாருமே சேர்ந்து நாங்க ஒரு 5 பேர் போறோம், நீங்க ஒரு 5 பேர் தான் பேசுவாங்க. அந்த 5 பேர் பிரியும்போது டக்குன்னு ஒரு சைடு 5 பேர்ல வந்து இப்ப சாச்சனாவை சேர்த்துக்கல, ஒரு சைடு 5 பேர்ல சௌந்தர்யாவை சேர்த்துக்கல, ஒரு ஜாக்லின் சேர்த்துக்கல. இந்த மாதிரி சேர்த்துக்காம அவங்கவுங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போக ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய டீம் ஃபார்ம் ஆகும் அந்த வீட்டுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி டீம் ஃபார்ம் ஆகும்போது உண்மையான கேம் வெளியே வரும், உண்மையான டாஸ்க், உண்மையான ஃபைட் எல்லாமே வெளியே வரும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் ஃபைட் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு ரிக் வைக்கிறேன், எனக்கு இது மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த ஒரு கோடு போட்டு இந்த கோடு கான்செப்ட் வச்சு இந்த கோடுக்கு நீங்க ஒரு டாஸ்க் பண்ணிட்டு தான் உள்ள வரணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கும் போதே அந்த ரூல்ஸ் ஒன்று பெருசா ஃபாலோ பண்ணாம அந்த டாஸ்கே ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு வந்து நிறைய பண்றாங்க. அந்த டாஸ்க் அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் தான் நமக்கு இவ்வளவு நாள் ஒரு கண்டென்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ 50 நாள் பாத்தீங்கன்னா 50 நாள்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% கண்டென்ட் இந்த வீட்டுக்குள்ள அந்த கோடு தாண்டறதுக்கு அந்த ஃபைட் மட்டும் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபைட் இல்லைன்னா இதுக்கப்புறம் என்ன ஃபைட் இருக்கு போன்னு நமக்கு தெரியல. ஒரு கொஸ்டின் மார்க் நான் வைக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? கண்டிப்பா வச்சாகணும். அந்த ஒரு ஃபைட்டை வச்சு நம்ம
இல்லாம போயிட்டோம். இதுக்கப்புறம் அந்த ஃபைட் இல்லைன்னா எதை வச்சு ஃபைட் பண்ணுவாங்க, எதை வச்சு ஃபைட் பண்ணிக்கோ. ஏன்னா இவன் ஆல்ரெடி நம்ம முத்துக்குமரன் சொன்ன மாதிரி எல்லாருமே நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க, எல்லாருமே நல்லபடியா இருக்காங்க. ஸோ நல்லவங்க வேஷத்தை போட்டு சுத்திட்டு இருக்கனால இந்த கேம் ஒரு மாதிரி இப்படி இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி போனா சரிப்பட்டு இந்த கேம் எப்படி போனா இப்படி போனோம், இப்படி போனாதான் நிறைய கண்டென்ட் நிறைய வித சண்டைகள் நம்மளால பார்க்க முடியும். பட் இந்த கோடு கான்செப்ட் தூக்குனது ஒரு விதத்துல பார்க்கும்போது ஓகேவா ஃபீல் ஆனணும், ஒரு விதத்துல எனக்கு என்னமோ மைனஸ் ஆகிருமோன்னு தோணுது. ஏன்னா எனக்கு தோணுது. அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் உண்மையாவே காதல் கண்டென்ட் நிறைய வரும், ஜோடிகள் சேருவாங்கிறதா உண்மை. ஓகேவா? நான் இப்போ சிம்பிளா சொல்லிட்டா, விஷால் அண்ட் தர்ஷிகா அவங்க ரெண்டு பேரும் நைட்டு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இஷ்டத்துக்கு எங்கேயா உட்காந்துப்பாங்க, பேசுவாங்க. மேபி சொல்ல முடியாது, பக்கத்து பெட்டு கூட பிடிச்சிக்கலாம் இவங்க. அது அவங்களுக்கான இஷ்டம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த பவித்ரா ராணா அவங்க ஒரு கண்டென்ட் பண்ணுவாங்க. அப்படியே அந்த பக்கம் தட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரயானு, அப்புறம் ஜாக்லின், அவன் பேர் என்ன, சௌந்தர்யா, முத்துக்குமரன், இவங்கெல்லாம் ஒரு கண்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முத்துக்குமரன் பெருசா சேர மாட்டான், அவன் கண்டிப்பா அவனுக்கு தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல ஓப்பனாவே சொல்லியிருப்பான், அந்த வீட்டுக்குள்ள என்னோட ஃபீலிங்ஸை வந்து நான் எங்கேயும் டக்குன்னு டைவர்ட் பண்ண விட மாட்டேன், நான் கேம் ஆட வந்திருக்கேன், நான் கப்புக்காண்டி வந்திருக்கேன், நான் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதனால அவன் டீம் சேருவானான்னு தெரியல. பட் இருந்தாலும் இவங்களுக்கான டீம் மாத்தி சேரும். இப்போ சிம்பிளா இப்படி எடுத்துக்கோங்க, சாச்சனா இருக்கால, சாச்சனா இப்போவே விஜய் விஷால் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா. சாச்சனா என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் விஷால், அருண், தீபக் இந்த மாதிரி ஆட்கள் கூட சேர்ந்து அங்க ஒரு கண்டென்ட் பண்ண இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு டீமா ஃபார்ம் ஆவாங்க, இங்க ஒரு டீமா ஃபார்ம் ஆகும், அங்க ஒரு டீமா, இந்த மாதிரி டீமா இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகும் கண்டிப்பா. ஆனா அந்த டீமா ஃபார்ம் ஆகுறல யாரு கரெக்டா ஓப்பனா அடிச்சு ஸ்ட்ரென்த்தா கேம் ஆடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியுங்கிறதா உண்மை. இதுக்கப்புறம் பிசிக்கல் டாஸ்க் வைக்கும் போது தான் மேட்ரே இருக்கு. எவ்வளவு நாள் பிசிக்கல் டாஸ்க் வைக்கல, ஏன்னா ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இருந்துச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பா பிசிக்கல் டாஸ்க் இருக்கும். அந்த பிசிக்கல் டாஸ்க்ல பிசிக் இருக்கவங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னா அங்கதான் மைனஸ் ஆகும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா விஷால் இருக்கான், விஷால், அருண், சத்யா, தீபக், அப்புறம் தர்ஷிகா, பவித்ரா, இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கில் கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த சைடில் கொஞ்சம் திணற தான் செய்வாங்க. ஓகேவா? அப்படி ஃபிசிக்கல் டாஸ்க்கில் அவங்க ஜெயிக்கும் போது இங்கே கொஞ்சம் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இருந்தாலுமே இங்கே ஒரு ப்ளஸும் ஆகும். ஏன்னா மற்றபடி வேறு ஏதாவது டாஸ்க் வைக்கும்போது இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் சொல்கிறேன், இந்த ஒரு கான்செப்ட் தான். நமக்கு இங்கே ஒரு குழப்பம் வருது பார்த்தீங்களா, இந்த குழப்பம் தான் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரப்போகுது. கண்டிப்பாக வரும். ஆனால் நிறைய பேருக்கான கேம் காணாமல் போயிடும். இப்போ ஆர்ஜி ஆனந்தினா எடுத்துக்கிட்டீங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆர்ஜி ஆனந்த் இவ்வளோ நாள் கொண்டு போனது பெண்களை மண்டே கழிவு ஆண்கள் இப்படி தான் சொல்லி அவங்க கேம் ஆடிட்டாங்க. இதுக்கப்புறம் போய் அப்படி ஆட முடியாது. ஓகேவா? ஏன்னா எவன் எந்த கேங்கில் உட்காந்துருக்கான், யார் எங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கான் நமக்கு தெரியாது. ஸோ அவன் அங்கேயே போட்டு கொடுத்துருவானால அவங்களுக்கான கேம் பெருசாக செல்லுபடி ஆகாது. மஞ்சரிக்கான கேம் எனக்கு எப்படின்னு தெரியல. மஞ்சரி வந்து ஆனந்தியோட மோசமாக இருக்காங்க. பட் மஞ்சரி வந்து இந்த மாதிரி டக்குன்னு ஒரு குரூப்பை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூட குரூப்பாக தப்பிச்சாங்கன்னா தப்பிச்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மொத்தத்தில் இதுக்கப்புறம் தான் உண்மையான கேம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க சொல்லுங்க, யார் கூட்டமா இருப்பாங்க, எந்தெந்த கேங் இப்படி இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச பிசிக்கல் டாஸ்க்ல இந்த ஒரு கேங் மொத்தமா சேரும். ஆனா அதை உடைக்கிறதுக்கு கண்டிப்பா வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும். ரிவ்யூவர் செக்ஷன் நம்ம அண்ணன் ஆல்ரெடி சொல்லியிருந்தால, அவங்க உள்ள போய் ஏதாவது ஒரு விஷயங்களை உடைச்சிட்டு வந்தா மட்டும் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் பார்க்கலாமே, மேபி இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் இந்த கான்செப்டே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜய் விஷால், சௌந்தர்யா இவங்க எல்லாம் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள போய் இவங்க எல்லாம் ஒரு கேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. சொல்ல முடியாதுங்க, அதை நம்ம எதுவுமே சொல்றதுக்குல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஏன்னா ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இருக்கு போய் தான் வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. அந்த கான்செப்ட் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ உண்மையான கேம் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. திங்கக்கிழமை இது நடக்குது. மேபி நாளைக்கான எபிசோட்ல லாஸ்ட்ல காட்டினாலும் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.